தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் தமிழன் பார்த்திபன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒருமுறை அதிகாரத்தை கொடுங்கள், வெற்றி பெற்று வந்து மக்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண்பதாக உறுதியளித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் 45 மற்றும் 46வது வார்டுகளில் புலிக்குத்தி தெரு, பஞ்சம் தாங்கி ஏரிக்கரை, சீரங்கன் தெரு, குகை மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி வழங்கி அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் தன் மீது விசாரித்து நம்பிக்கை இருந்தால் வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். மக்கள் நலனுக்காகவே அரசியலுக்கு வந்துள்ளேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என் பொறுப்பு என்றும் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷம். அப்ப என் பிரச்சார பீரங்கி இல்ல உங்க பிள்ளைங்க, அவங்களோட பேர பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதிகாரத்தை மக்களாகி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பேர குழந்தை, நீங்க பெற்ற குழந்தைகளுக்கும் உங்க பேர குழந்தைகளுக்கும் சுகாதாரம், கல்வி, மருத்துவம் இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா உங்களுக்கு எப்பயுமே பக்கபலமா இருப்போமா. அதுக்கு வாக்களிச்சு எனக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுங்க, சட்டமன்ற உறுப்பினராக்குங்க, கழக தலைவரை முதல்வராக்குங்க. சாக்கடை வாரவில்லை என்றால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரி நீங்களே போன் பண்ணுங்க. தளபதியோட தங்கச்சி பேசுறேன்னு சொல்லி பேசுங்க. மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரோட தங்கச்சி பேசுறேன்னு சொல்லி பேசுங்க. உங்களுக்கான வேலையை நீங்களே வாங்கிக்கோங்க. நீங்களும் இந்த அதிகாரத்தில் பங்கு இருக்கு, நீங்களும் எம்எல்ஏ தான். அப்போ உங்க பேச்சை மீறி செய்யலாம், இந்த தம்பிங்களை கூப்பிடுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.